சாருக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? முதல் நாளே திருட்டு நடந்துருச்சேனா? முதல் நாளே திருட்டு நடந்துச்சுங்கிறதுக்காக இல்ல, முதல் நாளே போலீஸ் வீடு, அதுவும் என் வீட்லயே நடந்திருக்குன்றதுனாலதான். ஏங்க, தேவையில்லாம யோசிக்காதீங்க. நீங்க கண்டிப்பா அந்த திருடனை பிடிப்பீங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். உனக்கு செயின் தானே போச்சு, எனக்கு மானமே போச்சு. சாப்பிட வாங்க. சேகர், ஃபைல கொண்டு வாங்க. இதோ வரேன் சார். வணக்கம் மணியண்ணா. வாப்பா. இந்தாண்ணே. என்ன நாகா, 2-3 நாளா ஆளையே காணோம். எங்க மணியண்ணா, மீனே வரதில்ல. ஆமா, புது எஸ்ஐ சார் வந்திருக்காராமே. ஆமா, அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல. இப்ப அவரே டென்ஷன்ல இருக்காரு. நீ போ, இன்னொரு நாள் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்படிங்கிறீங்களா? அப்ப வரேண்ணே. சரி. சார், நாளையில இருந்து இந்த எல்லா ஏரியாவையும் க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண்ணு வைங்க. சரிங்க சார். வணக்கம் சேகரண்ணே. என்னன்னாக்கா இங்க? ஷாம்பு வாங்கண்ணே. சரி போ. வணக்கம் மணியண்ணே. வணக்கம். என்ன இந்த பக்கம் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணே. ஒரு மரம் விழுந்து கிடக்குல? ஆமாண்ணே, இங்கதான் பக்கத்துல. ஓ, அந்த மரத்தை வெட்ட தான் நீங்க வந்தீங்களா? ஆமாண்ணே, அந்த மரத்தை வெட்டணும். ஒரு 5 நிமிஷம் வெளியேறுங்க மல்லி. அடுத்த திருட்ட இந்த 9ல ஏதோ ஒரு வீட்டில் தான் நடக்க போகுது. இந்த 9 வீட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கும்போது முதல் 3 வீட்டில் நாய்களை வளர்க்குறாங்க. ஸோ அங்கே போகிற ஐடியா இருக்காது. 4வது 5வது வீடு ஒரே காம்பவுண்டில் இருக்கு, ஜாயின்ட் ஃபேமிலி, நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அங்கேயும் வாய்ப்பு இல்லை. 6வது வீட்டில் ஒரு 4 பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ போயும் பிரயோஜனம் இல்லை.
7வது வீட்ல எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்கு. 8வது வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அங்க அவங்க இறங்க மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 9வது வீடு. ஊருக்கு வெளியே இருக்கிற பாக்கு மண்டி. இங்கதான் நம்மளுடைய அடுத்த ஆட்டம். இந்த வீட்ல 2 பேர். அது மட்டும் இல்லாம 2 பேரும் வயசானவங்க. அந்த காலத்து வீடு செக்யூரிட்டியும் கம்மியா இருக்கும். உள்ள போயிட்டு வெளியே வர்றது சொடக்கு போற அளவுக்கு சுலபம். ஆனா அந்த போலீஸ்காரங்க அங்கேயே சுத்திட்டு இருக்காங்களே. அதானடா அவங்களுடைய வேலையே. இந்த வீடா தான் இருக்கும்னு நீங்க எப்படி சொல்றீங்க சார்? திருடனுங்களை பிடிக்கணும்னா அதுக்கு திருடனோட வழியில தான் போகணும். போலீஸ்காரங்களை நம்ம ஏமாத்தணும்னா நாம போற பாதையில ஒரு சின்ன தடயத்தை கூட விடக்கூடாது. தினமும் ராத்திரி 2 பேர் அந்த வீட்டை சுத்தி பீட்ஸ் போடுங்க. மற்ற வீட்டுங்க மேலெல்லாம் கிஷோர் ஒரு கண் வச்சுக்கிட்டோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசணும். நான் நேர விஷயத்துக்கே வரேன். உங்க வீட்டில் திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதனால இன்னில இருந்து உங்க வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட உங்களுடைய எல்லா பணம், நகை, மற்ற வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க வீட்டை சுத்தி ஏதாவது வித்தியாசமா தென்பட்டாலோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இமிடியேட்டா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன ராமா, நல்லா இருக்கியா? மணியண்ணா நல்லா இருக்கேன். ஒரு சிகரெட் கொடுப்பா. ஏன் ராமா, புதுசா யாராவது இங்க வந்து போனாங்களா சந்தேகப்படுற மாதிரி? எனக்கு அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்படியா? வணக்கம் சேகரண்ணே. ஓ நாகா, இங்க என்ன? சும்மா தானே, பீடா வாங்க. நீங்க இங்க என்ன நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. நைட் டியூட்டில கூட பாக்குறீங்களாண்ணே? புது எஸ்ஐ வந்திருக்காருல. சரிண்ணா. சரி, ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடு. ஹலோ மணி அண்ணா, எனி மூமெண்ட்ஸ்? ஓகே, அலர்ட்டா இருங்க. இன்னைக்கு நாம இந்த வீட்டுல திருட போறோம். இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டுல திருடிட்டோம்னா இனி பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான்.
6 வருஷத்துல நம்ம நிறையவே சம்பாரிச்சிட்டோம். இந்த வீடு அதுக்கப்புறம் இன்னொரு வீடு மட்டும்தான். அப்புறம் வேற வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ண வேண்டாம். Any moments? எதுவும் இல்ல சார். Then we are on the right track. சார், ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கண்ணே. நாளைக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வர்றா. நாளைக்கு சேகரோட பொண்ணுக்கும் பிறந்த நாள். ஓ, வெரி குட். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளையில இருந்து போலாம்ல சார்? கடந்த ஒரு வாரமா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. கிஷோர் இருக்கார்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி சார். ஆனா நம்ம எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். ஒருவேளை அவங்க இன்னைக்கு ராத்திரியே வந்துட்டா? இங்க கொஞ்சம் முன்னாடியே தள்ளி நிறுத்து. ஹலோ. Stop! Hey! Hey, நில்லுடா! Hey, நில்லு!
சார் என்னாச்சு சார்? ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டான். மொத்தம் அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஏதாவது பாத்தீங்களா? எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்க்கல. வெளிக்கதவுல சத்தம் கேட்டது, அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். காலையில் ஸ்டாஃப் வந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரிங்க சார். வரேன் சார். போயிட்டு வாங்க சார். அப்ப நாம வரப்போறோங்கிறது தெரிஞ்சிருக்குமா? சீக்கிரத்தில் அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும்? Something is not right. பண்ணிடுங்க. சரிங்க சார். அம்மா, யார் அவன்? லைன்மேன் தேவா சார். ஓ, நாளைக்கு அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் அந்த மீன்காரர் இருந்தாலும் அவன் பேர் என்ன? நாகா சார். அவனையும் வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் வணக்கம் சார். சார் வர சொல்லியிருந்தீங்களா? ஏதாவது வேலை இருக்கா சார்? நேற்று ராத்திரி அந்த நேரத்தில் எங்க போயிட்டு இருந்தீங்க? அது சார் நாடகத்துக்கு போயிருந்தோம். தூக்கம் வந்துருச்சு, பாதிலே திரும்பி வந்துட்டோம் சார். நாடகம்லாம் பாப்பீங்களா? பாப்போம் சார். என்ன நாடகம்? சார் சத்யா ஹரிச்சந்திரா சார். சத்யா ஹரிச்சந்திரா சார் டிக்கெட் கூட இருக்கு சார். பையிலே ஏன் டிக்கெட் வச்சிருக்க? நான் கேட்பேன்னு உனக்கு தெரியுமா என்ன? சார் நேத்து இதே டிஷர்ட் தான் போட்டிருந்தேன், அதனால பாக்கெட்லயே இருந்துச்சு. சத்யா ஹரிச்சந்திரா. நீ என்னடா இங்க? தேவாவை வர சொல்லியிருந்தாங்க. வழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். வணக்கம் மணி அண்ணா. வா நாகா. ஏதோ வர சொல்லியிருந்தாங்களா? ஐயா பேசணுமா? நீ உள்ள போ. சரிங்கண்ணா. என்ன வேண்டா? அட்ரஸ் கொடுத்துட்டு வரேன். ஏய், வணக்கம் சார். ஆமா, உன் பேர் என்ன? நாகா சார். உட்கார். டெய்லி எவ்வளவு நேரம் வரைக்கும் மீன் வியாபாரம் பண்றீங்க? மத்தியானம் ஒரு 3-3:30 வியாபாரத்தை முடிச்சிடும் சார். ஆனா நேற்று ராத்திரி கூட மீன் வாசனை வந்துச்சு. எங்க இருக்க? இந்த குட்டே குப்பால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சார். அப்ப ராத்திரி அந்த நேரத்துல ஹிரே சாரக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது வந்து சார், நம்ம இபில வேலை செய்யற ஒரு பையன் கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சு சார். அவனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் சார். அவன் வெளியே தான் சார் உட்காந்துருக்கான். அவன் செக் ஷர்ட் போட்டிருக்கான் சார். அவன் பேரை கூட மறந்துட்டான் சார். கேட்கலாம். சார், வெளியே செக் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அவரை உள்ள அனுப்புங்க. எஸ் சார்.
சார் சார் வணக்கம் சார். சார் அதுவா சார், நேத்து நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா பைக் நாய் சடனா உள்ள வந்துருச்சு சார். ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சேன், அப்படியே இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு ஸ்கிட் ஆகி போயிட்டேன் சார். சார் வேணா இங்க பாருங்க சார், கால் நாகா வேணா கேளுங்க சார். ஃப்ரெண்ட்ஸா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்னு சொன்னீங்கல்ல, சீட்டு தொலைஞ்சு போயிருச்சா? ஆமா சார், டாக்டர்கிட்ட விட்டுட்டேன். வர வைக்கலாம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரும் நேத்து வந்தாங்களான்னு கேளுங்க. சரிங்க சார். ஹலோ, டாக்டர் சதீஷா? ரொம்ப அடிபட்டிருக்கோ? ஆமா சார், ஸ்கிட் ஆனதுல. சார் போயிருந்தாங்களா சார்? போயிருந்தாங்களா? சரி. எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா சார்? நான் எங்க சந்தேகப்பட்டேன், சும்மா உங்களை கூப்பிட்டு பேசினேன், அவ்வளவுதான். அப்படின்னா சரிங்க சார், கிளம்புங்க. நாங்க வரோம் சார். சரிங்க சார், போயிட்டு வரோம் சார். சார் இவங்கெல்லாம் தெரிஞ்ச பசங்க தான் சார், ரொம்ப நல்ல பசங்க சார். கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அவங்க 3 பேரோட நம்பரையும் டேப் பண்ணுங்க. அவங்க கிட்ட போன் எதுவுமே இல்லை சார். அவங்க இபி ஆளுங்க தானே, போன் கண்டிப்பா இருக்கணுமே. சார் அவங்க கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குற தினக்கூலி பசங்க சார். ஸ்ட்ரேஞ்ச். அவங்க எல்லாரும் ஒரே குரூப் தான் எனக்கு தோணுது.